ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். 10 ஹவர்ஸ் திரை விமர்சனம். அறிமுக இயக்குனர் இளையராஜா கலைப்பெருமாள் சிபிராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கிற திரைப்படம் 10 ஹவர்ஸ். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாக்கிக்க இது இன்று திரையரங்கில் வெளியிருந்திருக்கு. எப்படி இருக்க படம் வாங்க நிகழ்ச்சியோட போகலாம். நம்ம நிகழ்ச்சி முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும், எங்களுக்கும் அது ஊக்கமாக அமையும். வாங்க நிகழ்ச்சியோட போகலாம். இதனுடைய கதைக்களம் பார்த்திங்கன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு இளம் பெண் ஒருவர் கடத்தப்படுறார். அதை தொடர்ந்து அவரது தாய் மற்றும் தாத்தா இருவரும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை செய்கிறார் இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் அவர்கள். பெண் கடத்தப்பட்ட வழக்கை சிவராஜ் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுதே கண்ட்ரோல் ரூமுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு ஃபோன் கால் வருது. அதில் தனியார் பேருந்தில் பெண் ஒருவர் கொடுமைப்படுத்துகிறார், அவரை காப்பாற்றுங்கள் என ஒரு ஆண் தகவல் தெரிவிக்கிறாங்க. சரி, இதை அறிந்து பேருந்து செக் போஸ்ட்டில் போலீஸ் பிடிக்கிறாங்க. பேருந்திற்குள் சிபிராஜ் என்று பார்க்க அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் செய்த நபர் இறந்திருக்கிறார். இளம் பெண் கடத்தப்பட்டது, பெண் ஒருவர் பேருந்தில் கொடுமை செய்யப்படுகிறார் என தகவல் வந்தவர், தகவலுக்குரிய நபரும் பேருந்தில் இறந்து கிடப்பது என அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்களை சிபிராஜ் அவர்கள் சந்திக்கிறார். இதற்கெல்லாம் யார் காரணம் என கண்டுபிடித்தாரா இல்லை கண்டுபிடிக்காமல் விட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தை பற்றி அலசல் பார்த்திங்கன்னா, இது ஹீரோ சிபிராஜ் அவர்களுக்கு இதுவரை பல படங்களில் போலீஸாக நடித்திருந்தாலும் 10 ஹவர்ஸ் படத்தில் சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீதி எதிராக யார் செயல்பட்டாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு இறக்கமே காட்டக்கூடாதுன்ற ஒரு கொள்கையோடு காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே போல் ஒரு கேஸை விசாரிக்கும் போது சிபிராஜினுடைய நடிப்பு பாராட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மேலும் ராஜ் ஐயப்பா, கஜோராஜ் ஆகியோர் நடிப்பும் நன்றாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இயக்குனர் இளையராஜா கலைப்பெருமாள் தனது அறிமுக இயக்கத்திலே ஒரு த்ரில்லர் கதைகளத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். ஒரே இரவில் நடக்கும் கதை, சிபிராஜின் தோற்றம், எல்லா ட்ரைலரும் வந்தோடும் பார்த்திங்கன்னா இது ஒரு கைதி படத்தினுடைய சாயல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 ஹவர்ஸில் திரைப்படம் கைதி படத்திலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக தான் இருந்திருக்கு. இயக்குனர் எடுத்துக்கொண்ட கதைக்களமும் அதை திரைக்கதையில் வடிவமைத்த விதமும் நன்றாக இருந்திருக்கிறது. ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் காட்டியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் போலீஸ் விசாரணையில் சிபிராஜ் பேசும் சில விஷயங்களில் சில இடங்களில் குழப்பமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் எப்போ பார்த்தாலும் ஒரு த்ரில்லர் கதைனாவே வில்லன் தான் மெயின் ரோலாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு துணையாக இருக்கிற பஸ் டிரைவர் கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்த லெவல் கூட வில்லனுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக பார்க்குறாங்க. பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம் சொல்லியிருக்கலாம். பல இடங்களில் தொய்வு ஏற்படாமல் எடுத்தது காரணமே சுந்தரமூர்த்தியின் பின்னணி இசை தான். எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாம், ஒளிப்பதிவு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிபிராஜ் அவர்கள் நடிப்பு, நடிகரின் பங்களிப்பு, கதைக்களம். மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வலு இல்லாத வில்லன் கதாபாத்திரம், திரைக்கதையை இன்னும் த்ரில்லிங்காக கூறியிருக்கலாம். மொத்தத்தில் சினி உலகம் மற்ற ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இது 2.75 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு ஷார்ட் சம்மரியாக சொல்ல முடியும். படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ, உங்களோட ஃபீட்பேக் எப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. மேலும் ஒரு நல்லதொரு திரையம்சம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.